السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ونادوا أصحاب الأعراف رجال يعرفونهم بسيماهم قالوا ما أغنى عنكم جمعكم وما كنتم تستكبرون. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 7வது நாள் தராவிஹ் முடித்திருக்கிறோம். ஏறத்தாழ 8.25 ஜுசுகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்றைக்கு முதல் ரக்காயத்திலே ஆரம்பித்த சூரா அஅராஃப் 20வது ரக்காயத்திலே ஒரு சஜிதாவோடு நிறைவடைந்தது. இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரே ஒரு வசனம் நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி எடுத்துக்கொள்கிறோம். அஅராஃப் என்று சொன்னால் சிகரங்கள் என்று பொருள். அது என்ன சிகரங்கள்? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சில கூட்டத்தார்களுக்கு சொர்க்கம், சில பேருக்கு நரகம் என்று அல்லாஹ் தஆலா விதித்து விடுவான். ஆனால் சொர்க்கத்திற்கும் போவாம நரகத்திற்கும் போவாம இரண்டிற்கும் மத்தியிலே அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய மதிலை, மிகப்பெரிய சுவற்றை அல்லாஹ் தஆலா எழுப்பியிருப்பார். அந்த சுவற்றிற்கு மேலே ஒரு சில நபர்கள் நிற்பார்கள். அவர்கள்தான் அஅராஃப் வாசிகள், சிகரவாசிகள் என்று சொல்லப்படும். அவங்களுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி இரண்டுல எது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வழியும் தெரியாம அவர்கள் அந்த சிகரத்திலே நிற்க வைத்திருப்பதால் அஅராஃப் என்று சொல்லப்படும். அந்த அஅராஃபினுடைய சூரா தான் இன்றைக்கு முழுமையாக தொழுகையிலே ஓதப்பட்டது. இப்ப அந்த அஅராஃப் வாசிகள் சொர்க்கவாசிகளை அவர்களிடத்திலையும் பேசுவார்கள், நரகவாசிகளிடத்திலையும் பேசுவார்கள். இப்ப 2 பேரிடத்திலையும் பேசினது இன்னைக்கு குர்ஆன்ல வந்துச்சு, ஓதப்பட்ட வசனங்கள்ல வந்துச்சு. அதுல நரகவாசிகளை பற்றி அந்த சிகரவாசிகள் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள்? முதல் வார்த்தையை சொல்லுவாங்க, காலு மா அக்னா அன்கும் வநாதவ் அஸ்ஹாபல் அஅராஃபி ரிஜாலை யஅரிஃபூனஹும் பிஸீமாஹும். அந்த சிகரவாசிகள் நரகத்துல இருக்கக்கூடிய சில பேரை அடையாளம் கண்டு, ஓ இவர்கள் உலகத்துல நம்மோடு இருந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு அந்த சிகரவாசிகள் நரகவாசிகளிடத்துல பேசுகிறார்கள். காலு மா அக்னா அன்கும் ஜமஅக்கும் வமா குன்தும் தஸ்தக்பிரூன். உலகத்துல நீங்க சேர்த்து வச்ச காசு பணம் எதுவும் உங்களுக்கு இன்றைக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே, இப்படி நரகத்துல போய் நீங்க விழுந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அஅராஃப் வாசிகள் நரகவாசிகளிடத்துல முதல் வார்த்தையாக பேசுவார்கள் அப்படின்னு குர்ஆன்ல வருது. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல வந்துச்சு. உலகத்துல நீங்கள் சேர்த்து வைத்த எவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள், அதெல்லாம் அந்த சொத்து எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போய் நரகத்துல போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அந்த சிகரவாசிகள் பேசுவார்கள் என்பதாக குர்ஆன்ல சொல்லப்படுது. பொதுவாக இன்றைக்கு உலகத்துல சேர்த்து வைக்கிற காசு பணம் எதுவாக இருந்தாலும் அது நாளை மறுமையில எந்த ஒரு பிரயோஜனத்திற்கும் உதவாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்துல புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பிரயோஜனமும் அது நம்ம படாது. எந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய பாதையில அல்லது தன் குடும்பத்திற்கு ஒரு மனிதர் செலவழிக்கிறாரோ, செலவு செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஸ்லத்தானி 2 குணங்கள் லா யஜ்தமிஆனி ஃபி முஃமினின், ஒரு முஃமினிடத்திலே ஒன்று சேராது. அல் புஹ்லு வஸூஇல் குலுக், கஞ்சத்தனமும் கெட்ட குணமும் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே ஒன்று சேராது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அழகான ஒரு பழமொழி நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இறைக்கின்ற ஊற்றே ஊறும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? எந்த அளவுக்கு நம்ம இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்று எடுத்துக்கொண்டே இருக்கும். அது போலதான் செல்வத்திலேயும் எந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்திற்கு அல்லது தேவையானவர்களுக்கு நம்ம செலவு செய்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான்.
செலவழிக்காம எந்த அளவுக்குன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு கூட அல்லது மனைவிமார்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு இவர்களுக்கு கூட செலவழிக்காம ஒரு சேர்த்து வைப்பவனைத்தான் கஞ்சன் என்பதாக மார்க்கம் சொல்லும். கஞ்சனுடைய தாரிப்பை மார்க்க அறிஞர்கள் எழுதுவாங்க, தனக்கு தேவையானதை கூட அவன் செய்து கொள்ள மாட்டான். தனக்கு ஒரு விஷயம் தேவை, ஒரு நல்ல ஆடை உடுத்தணுமா, இருக்கிற ஆடையை உடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆடை வாங்குவதற்கு கூட அவன் கஞ்சத்தனம் செய்வான். அவன் தான் கஞ்சன் என்பதாக மார்க்க அறிஞர்கள் எழுதுவான். அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுக்கிறான்னா அது நம்மளிடத்துல பிரதிபலிக்கணும்னு ஆசைப்படுவான், அதை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுவான். எந்த அளவிற்கு நம்ம அல்லாஹ்வுடைய அருட்கொடையை வெளிப்படுத்துறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா ஆசைப்படுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய நேமத்தை நீ வெளிப்படுத்து. ஒரு நல்ல ஆடை உடுத்தணும், மனைவிமார்களுக்கு நல்ல செலவு செய்யணும், பிள்ளைகளுக்கு நல்ல செலவு செய்யணும், அல்லது தேவையுடையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செலவே செய்யாம அதை சேர்த்து வச்சு ஒரு கஞ்சத்தோடு வாழ்றது இருக்குல்ல, அது மார்க்கத்துல ஒரு மிகப்பெரிய துர்பாக்கியம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த தன்மை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. அந்த கஞ்சன் என்கிற தன்மை யாரிடத்திலையும் வரக்கூடாது. பகீல் என்று சொல்லுவார்கள். அந்த கஞ்சன் என்கிற தன்மை யாருக்குலையும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு மிக மோசமான தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தினந்தோறும் ஒரு 2 மலக்குகள் வானத்துக்கு பூமிக்கு இறங்குறாங்க. பூமிக்கு இறங்கி ஒரு மலக்கு சொல்றார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபகன் ஹலஃபா, யா அல்லாஹ் நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்பவருக்கு நீ என்ன செய், பரக்கத் செய், கொடுத்து கொண்டே இரு. இன்னொரு மலக்கு சொல்றாரு, அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் செலவு செய்யாம கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கு நீ என்ன செய், நஷ்டத்தை ஏற்படுத்து என்பதாக 2 மலக்குகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தினந்தோறும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு கஞ்சத்தனம் என்பது ஆக மோசமானது. இறைத்துறை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ஷைத்தான்கிட்ட கேட்கிறாங்க, மனிதர்களே உனக்கு ஆக விருப்பமானவங்க யாரு, மனிதர்களே ஆக வெறுப்பானவங்க யாரு, ஆக பிரியமானவங்க ஒண்ணு, ஆக வெறுப்பானவங்க ஒண்ணு. ஷைத்தான் சொன்னால், எனக்கு ஆக விருப்பமானவங்க யாருன்னா கஞ்சத்தனம் உள்ள முஃமின் என்கிறார். கஞ்சத்தனம் உள்ள முஃமின். இப்ப ஆக வெறுப்பானவங்க கொடைத்தன்மை உள்ள பாவி எனக்கு ஆக வெறுப்பானவங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கஞ்சத்தனம் உள்ள முஃமின் ஏன் வெறுப்பானவங்க, ஏன் விருப்பமானவன்னு சொன்னா, அவனிடத்துல எனக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. காரணம், அவனுடைய கஞ்சத்தனமே அவனை நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். அவனிடத்துல எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, எனக்கு கவலையும் இல்லை அவனை பத்தி. ஆனால் கொடைத்தன்மை இருக்கிற பாவி இருக்கான்ல, அவன் என்ன பாவம் செஞ்சாலும் அவனுடைய கொடைத்தன்மை போய் அவனை சொர்க்கத்திலே சேர்த்து விடும். அதனால் அவன் தான் எனக்கு ஆக வெறுப்பானவன் என்பதாக ஷைத்தான் சொல்லுவான். இந்த அளவிற்கு கஞ்சத்தனம் நம்மளுடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு ஈமான் இருந்தாலும் வாழ்க்கையில கஞ்சத்தனம் இருந்துச்சுன்னா அந்த ஈமான் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அந்த கஞ்சத்தனம் அந்த ஒட்டுமொத்த ஈமானையும் அழித்து விடும். அந்த அளவிற்கு கஞ்சத்தனம் ரொம்ப மோசமானது. தடவை மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாரசீல குலிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கும், கவி நடையாவே இருக்கும் முழுசா அந்த கிதாப். அந்த கிதாபை எழுதியவர்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மகளை திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த மகள் ரொம்பவும் அழுகிறாங்க, கவலைப்பட்டு அழுகிறாங்க. என்னுடைய கணவர் ஆகப்பெரிய கஞ்சனா இருக்கிறான், ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கவலைப்பட்டு அழுகிறாங்க. அப்ப மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுடைய அந்த கவலையை போக்கணுமே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. என்ன கதைன்னா, ஒரு வீட்டுல ஒரு கஞ்சன் இருக்கிறான், விளக்கை ஏற்றி வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறான். இப்ப பாங்கு சொல்லப்படுது, சரி தொழுகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா, எழுதின கிதாபை மூடி வச்சுட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டான். இப்ப பள்ளியாசலுக்கு போயிட்டே இருக்கிறான். பாதி தூரத்துல ஞாபகம் வருது, ஆஹா விளக்கு அணைக்கவே இல்லையே, அது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்னா, பள்ளியாசலுக்கு போகாம நேரா வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு கதவை தட்டுற பொழுது மனைவி அந்த பக்கத்துல இருந்து துறக்கிறாள். சொல்றான், இந்த வெளியில இருந்து சொல்றான், கதவு தாப்பால திறக்காத, தாப்பா தேய்ச்சிரும், தாப்பா திறக்காத, என்ன செய்யும், விளக்க அணைக்காம அந்த விளக்க அணைச்சிரு, அது போதும். மனைவி சொன்னாலாம், ஏங்க நீங்க பள்ளியாசல இருந்து வர்றதுக்கு நீங்க விளக்க அணைச்சிட்டு போயிருக்கலாம்,
பள்ளியாசல இருந்து நடந்து வந்தீங்க, இப்ப செருப்பு தேஞ்சிருக்குமே என்ன செய்வீங்க? அவன் சொன்னான், கொஞ்சம் உரிமிக்கிட்டே சொன்னான், அப்படியே சத்தம் போட்டே சொன்னானா, நீ அதை பத்தி கவலைப்படாத, செருப்பு என் காலில் இல்ல கக்கத்துல இருக்கு, செருப்பு என் கக்கத்துல இருக்கு, அதனால நீ கவலைப்படாத. ஒரு ஆகப்பெரிய கஞ்சனுக்கான உதாரணம் அது என்பதாக ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். இந்த கதையை கேட்டோன்னா அந்த மகள் அழகாக சிரிப்பால் என்று வரலாற்றை எழுதுவாங்க. அதாவது கஞ்ச எந்த அளவிற்கு அவன் கஞ்சத்தனம் படுவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு கதை ஒண்ணு எழுதுவாங்க. அதாவது யாரு ஆகப்பெரிய கஞ்சன் என்று போட்டி 2 பேர்த்துக்கு. யார்கிட்ட வேணாலும் நம்ம நட்பு கொள்ளலாம், ஆனா கஞ்சன்ட்ட மட்டும் நட்பை கொள்ளக்கூடாது. மார்க்கம் சொல்லுகிறது, கஞ்சன்ட்ட ஒரு காலம் நட்பு வைக்காது அப்படின்னு சொல்லி. ஒரு ஊர்ல 2 பேரு யாரு ஆகப்பெரிய கஞ்சன் அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தர் கஞ்ச வீட்டுக்கு போறாங்க. 2 பேரு ஒரு கஞ்ச வீட்டுக்கு இன்னொருத்தர் போறான். இப்ப 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப விளக்கு அணைச்சிட்டாரு ஒரு கஞ்சி, அந்த வீட்டுக்கார கஞ்ச இருக்கிறாருல, விளக்கு அணைச்சிட்டாரு. ஏன் விளக்கு அணைச்சிங்க? பேசிட்டு தானே இருக்கிறோம், எதுக்கு தேவையில்லாம விளக்கு எரிஞ்சு அது கரைஞ்சு போய் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி, சரி கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு விளக்க ஆன் பண்ணலான்னு சொல்லி அவரை எரிய வைக்கலான்னு சொல்லி பத்த வைக்க போறாரு. அப்ப அந்த விருந்தாளி கஞ்ச சொன்னா, இப்ப பத்த வைக்காதீங்க, ஏன்பா நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், ஏன்னா சரி விளக்குதான் எரியலையே, வேஷ்டியை போட்டு வேஷ்டி அழுக்காயிருச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேஷ்டியை நான் கழட்டி வச்சுட்டேன், வேஷ்டியை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது ஆக பெரிய கஞ்சன்களுக்கு உதாரணம் சொல்லுவார்கள். உலகத்துல யாரு கூட வேணாலும் நட்பு வைக்கலாம், ஆனா கஞ்சன் கூட மட்டும் வைக்க கூடாது. எந்த அளவிற்கு நம்ம செலவு செய்யறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தந்து கொண்டே இருப்பான். என்கிட்ட காசு இல்ல, செலவு செய்ய என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா குர்ஆன்ல அழகான வார்த்தை வருது. தலாக்கு சூராவினுடைய வார்த்தை இது. அவரவர்களுடைய வசதிக்கேற்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா செலவு செய்யுங்க, செலவு செய்யுங்க. இப்ப செலவு செய்ய காசு இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உன்கிட்ட காசு இல்லைன்னா உன்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ செலவு செய்யணும். ஒரு 1000 ரூபாய் இருக்கிறவன் 1000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி செலவு செய்வான். ஒரு இடத்துல 100 ரூபாய் தான் இருக்குதா, அந்த 100 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நீ என்ன செய், தர்மம் செய்ய, செலவு செய். ஒரு இடத்துல 100 ரூபாய் இருக்குது, நீ 1000 ரூபாய் தூக்கி கொடுன்னு அல்லாஹ் சொல்லல. 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நீ செலவு செய் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த 1 ரூபாய் செலவு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாலும் ஒரு இடத்துல மீட்டி வருவது 10 ரூபாய் மீட்டி வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் எழுதுவாங்க, எந்த